சாத்தான்குளம் வழக்கு தொடர்பாக மேல்முறையீடு செய்ய அவகாசம் கோரிய வழக்கில் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். பாலகிருஷ்ணன், வணக்கம். ஒரு விவரங்கள் என்ன? வணக்கம் சலோமி. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்கிய மதுரை மாவட்ட நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதிப்படுத்த கோரிய மனு மீதான விசாரணையில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், காவல் ஆய்வாளர் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் 9 பேரும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர். தமிழக அரசு மற்றும் சிபிஐ தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வரவுள்ளது. நீதிபதிகள் ஆனந்த், வெங்கடேஷ், ராமகிருஷ்ணன் ஆகியோர் அமர்வில் உத்தரவு பிறப்பித்த போது 9 பேரும் சிறையில் இருந்தவரை காணொலி வாயிலாக ஆஜராகினர். அப்போது நீதிபதிகள் உங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை உறுதி செய்ய கோரி சிபிஐ மனு தாக்கல் செய்துள்ளது. மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்கி வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு உரிய ஆவணங்கள் வழங்கவில்லை என சிறிதர் நீதிபதியிடம் முறையிட்டார். அடுத்து நீதிபதிகள் உத்தரவு நகலை வைத்து மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யுங்கள், பிறகு உரிய ஆவணங்கள் வழங்கப்படும் என தெரிவித்து வழக்கை 9 பேருக்கும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர். சலோமி, சாத்தான்குளம் வழக்கு தொடர்பாக மேல்முறையீடு செய்ய அவகாசம் கோரிய வழக்கில் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். பாலகிருஷ்ணன், வணக்கம். ஒரு விவரங்கள் என்ன? வணக்கம் சலோமி. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்கிய மதுரை மாவட்ட நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதிப்படுத்த கோரிய மனு மீதான விசாரணையில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், காவல் ஆய்வாளர் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் 9 பேரும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர். தமிழக அரசு மற்றும் சிபிஐ தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வரவுள்ளது. நீதிபதிகள் ஆனந்த், வெங்கடேஷ், ராமகிருஷ்ணன் ஆகியோர் அமர்வில் உத்தரவு பிறப்பித்த போது 9 பேரும் சிறையில் இருந்தவரை காணொலி வாயிலாக ஆஜராகினர். அப்போது நீதிபதிகள் உங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை உறுதி செய்ய கோரி சிபிஐ மனு தாக்கல் செய்துள்ளது. மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்கி வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு உரிய ஆவணங்கள் வழங்கவில்லை என சிறிதர் நீதிபதியிடம் முறையிட்டார். அடுத்து நீதிபதிகள் உத்தரவு நகலை வைத்து மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யுங்கள், பிறகு உரிய ஆவணங்கள் வழங்கப்படும் என தெரிவித்து வழக்கை 9 பேருக்கும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி.